முழுதும் என்னையே மறந்தேன், நீ என் உலகமே. இந்த நொடிகள் நீளுமே, இந்த நொடிகள் நீளுமே. ஆடி நெருங்கி நெருங்கி நெருங்க பயந்து வந்தாய் காதல் பூதமே. தத 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 தர தத தத சொல்லுங்கம்மா. கார்த்தி, ஆபீஸ் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. நிறைய பொண்ணுங்க போட்டோலாம் வந்திருக்கு. நீ வந்து செலக்ட் பண்ணலனா அப்புறம் உங்க அப்பா தான் செலக்ட் பண்ணுவாரு. மா, நீ கூட செலக்ட் பண்ணால் பரவாயில்லம்மா, அவரை மட்டும் செலக்ட் பண்ண சொல்லாத. அவர் செலெக்ஷன் இருக்கே பா, அவர் பார்க்குற பொண்ணு அவரே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னெல்லாம் முடியாதுமா. அதுக்கு தானே உன்னை செலக்ட் பண்ண சொல்றேன். நீ ஆபீஸ் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணிடலாம். சரி சரி, நான் ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் வந்திருக்கேன், நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. டேய், என்னடா அது ஆர்டர் பண்ணலையா? நீ இல்லாமல் என்றைக்கு மச்சே ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரித்து பார்க்காத மச்சான், நீ இல்லாமல் எனக்கா சாப்பிட்ருக்கோமா? என்னடா நீங்கள் எங்கடா சார்லஸு? டேய் டேய் சார்லஸ், மச்சி யார் அவ? ஆர்டரா எப்போவும் ஆர்டர் பண்ணுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் காஃபி தானே? டே டே ராசா, என்னடா அந்த பொண்ணை வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்க? மச்சான் யார் அவ? அவளா மச்சான், ஒரு மாதமாக வரா. வந்தானா அவள் லேப்டாப்பு, ஸ்கெட்சு, அந்த பேப்பரு, அது தவிர வேறு எதுவும் இல்லை மச்சான். அவள் யாரையுமே பார்க்கவே மாட்டான் மச்சான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய், அவனை ஏன்டா டிஸ்கரேஜ் பண்ணுற? நீ ட்ரை பண்ணு மச்சி. ஏய், ஒரு ஓசி காஃபிக்காக அவனை உசு போய் விடுறீங்களா? ஏய் சார்லஸ், சும்மா இருறேன். இப்போ தான் அவனுக்கு லைஃப்பில் லவ் சிறுகடிச்சு பறக்குது. அதை ஒன்று பறக்க விடு. வாழ்வாசாவான அது முடிவு பண்ணிக்கிட்டுண்டா. நீ ஏன் முடிவு பண்ணுற? ஐயோ, இவனுங்க விட மாட்டானு போலியே. மச்சான் ஒரு இன்ட்ரோ கூடுறா. மச்சான் இங்கேயா? வேலை போய்டும்டா, அதெல்லாம் இங்கே முடியாது மச்சான். ஏன்டா? ஒர்க் எத்திக்ஸ் மச்சான். டேய் வெளியாவது இன்ட்ரோ கூடுறா. அதுவும் முடியாதுடா. ஏன்டா? பர்சனல் எத்திக்ஸ் வச்சு. துரோகி, நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன். சரி, எப்போ வருவா எப்போ போவானாவது சொல்கிறா. மச்சான் அவள் எப்போ வருவா எப்போ போவான்னு எதுவுமே தெரியாது மச்சான். அவள் பாட்டுக்கு வருவா, அவள் பாட்டுக்கு போவா. இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிற? கேப் தான் புக் பண்ணிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேப் வந்துடும், கிளம்பி போயிடுவா. அவள் இருந்த தடமே தெரியாமல் போயிடும். இவள் எனக்கே வேண்டுமே, இவள் எனக்கே வேண்டுமே. அடி நெருங்கி நெருங்கி நெருங்க பயந்து வந்தேன் காதல் பூதமே. அடி பெண்ணே கொலைகள் செய்தாய் ஒற்றை பார்வை கொண்ட உன் விழியில். அந்த நேரம் நான் விழுந்தேன் உன் ரசிகனே. ஒரு மாலை பொழுதில் மனதெங்கும் கிளிகள் பறந்து போனது உன் விழியால். என் அழகே, என் திமிரே, என் இதயமே. இவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணுறான்? டேய் மச்சான், என்னடா இவ்வளோ சீக்கிரமா? உன்னை பார்க்க தான் மச்சி. என்ன பார்க்க? என் மேலே அவ்வளோ லவ்? இந்த வரேன் இரு. அடி பூவே, என் ரோஜா பூவே, நீ என்னை ஏதோ செய்கிறாய், நீ என்னை ஏதோ செய்கிறாய். அடி தீவே, என் காதல் தீவே, நீ என்னை ஏதோ செய்கிறாய், நீ என்னை ஏதோ செய்கிறாய்.
அவள் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாடா. என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்க்கவே மாட்டேங்கிறா. என்னன்னா ஒரு ஐ கான்டாக்ட் கூட நடக்க மாட்டேங்குது. சரி, ஒரு ஐடியா. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு என்னோட காஃபி ஷாப் வா, அந்த அக்காட்ட போகிற மாதிரி போ, கொஞ்சற மாதிரி கொஞ்சு. நான் வந்து உன்னை தூக்குற மாதிரி தூக்கி அந்த அக்கா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஐடியா ஃபைன். இந்த வரமே போதுமே, இந்த வரமே போதுமே, அடி உன்னை நான் கண்டதும் என்னையே மறந்தேன், நீ என் உலகமே. இந்த நொடிகள் நீளுமே, இந்த நொடிகள் நீளுமே, அடி நெருங்கி நெருங்கி நெருங்க பயந்து வந்தாய் காதல் பூதமே. ஹே கார்த்திக், இங்க என்ன பண்ற? பிரியா, நான் கேட்கணும், அதை எப்படி இருக்கு? யூஎஸ் போய் 5 வருஷம் ஆச்சுடா. ஹாலிடேக்காக வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு நைட் கிளம்பிடுவேன். ஓ பிரியா, சொல்லவே இல்லை. ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன்டா. ஃப்ரெண்டா? இங்கே? ஹே ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? ஆல் குட். என்ன நினைச்சிட்ட? அப்படியே தான் இருக்கேன். கார்த்திக், இது அபி, என்னோட ஸ்கூல் மேட். ஹாய். இது கார்த்திக், என்னோட காலேஜ் மேட். ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வரியா? கண்டிப்பா. I'll just pack my stuff and come. Yeah, yeah. Let's go. We'll go? Yeah. Macha, you do ஏய், one number thing. கொடுக்காம போற? You ping me in WhatsApp. நம்பர் இல்ல. நாளைக்கு நைட் ஊருக்கு போறேன். ஓ அப்படியா? சரி, ஓகே, see you. பை. போலாமா? Pick up. Come on. ஹேய், Hey. ட்ராப் பண்ணுமா? இல்ல, இட்ஸ் ஓகே. I'll manage. கேப் புக் பண்ணிருக்கேன். இல்லை, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. கேப்லாம் இப்போ வராது. No, it's okay. It's okay. நான் பாத்துக்கிறேன். மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. கேப் கிடைக்காது. பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்ல, கேப் புக் பண்ணி. இல்லை, கிடைக்காது. எல்லா கேப் டிரைவரும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. I'll drop you. All right? Please. கார்த்திக், டோன்ட் மைண்ட். நான் பின்னாடி உட்காந்துக்கலாமா? Yeah, please. Karthik, you can stop here. I need to get down here. எங்கேயும் வீடு இருக்கிற மாதிரி தெரியல. யூ ஷோ உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணுறேன். இல்ல Karthik, I can get down here. Thanks. Are you sure? Yeah, thank you. கார்த்திக், உங்ககிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? யா. கார்த்திக், சாரி கார்த்திக். எதுக்கு? இல்லை, நேற்றுக்கு உங்கள் காரில் வரும்போது பின்னாடி உட்காந்து உங்களை
ஒரு கேப் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபீல் பண்ணீங்களான்னு தெரில, பட் வீட்டுக்கு போனோன்னு தான் ஐ ஃபெல்ட் ரியலி கில்ட்டி. கேப் டிரைவர் மாதிரி. இட் வாஸ் அன்இன்டென்ஷனல். அதான் சாரி கேட்டேன்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஐம் ஜஸ்ட் புல்லிங் யூ லைக். என் இதயமே அடிப்பூவே என் ரோஜா பூவே, நீ என்னை ஏதோ செய்கிறாய், நீ என்னை ஏதோ செய்கிறாய். அடி தீவே என் காதல் தீவே, நீ என்னை ஏதோ செய்கிறாய், நீ என்னை ஏதோ செய்கிறாய். தத 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 அபி, ம், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்கள் கார்த்திக். சொல்கிறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒரு 2 minutes பேசணும். அப்படி என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கும் மேலே நான் பேசாமல் இருந்தேன்னா என் மனசு உறுத்தம். சரி, பழகி இருக்கோமே நினச்சி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ப்ரப்போஸ் பண்ண. அதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு கார்த்திக். What? 4 வருஷம் முன்னாடி அப்பா அம்மா ஜாதகம்லாம் பார்த்து மாமா பையனை எனக்கு கட்டி வச்சாங்க. 4 வருஷம் நல்லா தான் போச்சு. திடீர்னு போன வருஷம் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு. போனவங்க திரும்பி வந்திருக்காங்க. நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள நம்ம நிறுத்தி வைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதான் மியூச்சுவல் கன்சர்னில் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் நாட் கோனா ஹேப்பன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு என்னோட கண்டிப்பாக நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பா. இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ். பெண் பாவையே பெண் பாவையே, என் நெஞ்சில் போர்க்காலம் நீ தேவையே. செந்தாழியே செந்தாழியே, உன் சொல்லில் உள்ளெங்கும் என் சாலையே. பெண்ணே, உன்னாலே மனதெங்கும் காயம். நெஞ்சே, கனவாக கலைந்தாயே நீயும். கார்த்தி, இந்த பொண்ணுங்க ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுப்பா. உங்கள் அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு. மா, நானே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேம்மா. ம், நீ உட்கார். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா. டேய், யார் அவ? சொல்லவே இல்லை. பேரு அபி, காஸ்டியூம் டிசைனராக இருக்கா. ம், ரொம்ப நல்ல பொண்ணுமா. கண்டிப்பாக உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆவால. அதெல்லாம் ஏற்ற பொண்ணுதாம்மா. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பொண்ணு வேற ஏதாவது கம்யூனிட்டியா? ஏதாவது முன்ன பின்ன இருந்தா சொல்லு, அப்பா கிட்ட பேசிக்கலாம். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுமா.
பயப்படாத, அவளுக்கு டிவோர்ஸ்லாம் ஆயிடுச்சு. என்னடா உளர்ற? பைத்தியம் ஆயிட்டியா என்ன? இந்த பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல இத பத்தி பேசிட்டு என்கிட்ட வராத. மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் அவ நம்ம குடும்பத்துக்கு வேணாம். இந்த பாரு, இந்த போட்டோல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு. அப்படி உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற பொண்ணை பார்க்க சொல்றேன். ஏய், என்னடா அவளை அபி ரொம்ப நாளாவே காணுமேடா. ஆமாம் மச்சான், நானும் இப்போ தான் கவனிக்கிறேன். அபி ரொம்ப நாள் இங்கே வரவே இல்லைல்ல. சரி, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? சொல்லு மச்சான். அவள் வந்தா எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுறியா? சரி மச்சான். சரிக்கா, நான் அவட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஒரு வாரம் டைம் கூட பார்க்குறேன். ஓகே. யாருங்க ஃபோன்ல? மன்னார்குடியிலேருந்து அக்கா பேசுகிறா. அவங்க பொண்ணை கார்த்திக் கொடுக்கணுன்றாங்க. என்னது? கார்த்திக்க உங்க அக்கா பொண்ணுக்கா? அப்படி கொடுக்கறதா இருந்தா என் அண்ணன் பொண்ணுக்கே கொடுக்கலாமே. சொந்தத்துல வேணான்னு தானே வெளியில பாத்துட்டு இருக்கோம். இவன் வேற ஏதோ புலம்பிட்டு இருக்கான். என்ன புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, விடுங்க. அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். இந்த பார், உனக்கும் உன் பையனுக்கும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளே பொண்ணை செலக்ட் பண்ணி முடிச்சிருங்க. இல்லை நான் பார்த்து வைக்கிறேன்னா பொண்ணு. டே, சொல்லு. அபி திங்ஸ்லாம் அங்கே இருக்கு மச்சான், ஆனால் அவளை காணுமே. ஈவினிங் 5:30 ஆயிடுச்சுல்ல. மாடியில் ரைட் சைட் கார்னரில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட் சைட்? ஆமாம், போய் பாரு. மாடியில்? சரி, ஓகேடா. ஓகேடா. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கா அபி? பார்த்து ஒரு வாரம் ஆகுது, ஆளே காணும். பெங்களூரில் ஒரு ஃபேஷன் வீக் கார்த்திக். ஹே, இன்ஃபேக்ட் நான் உன்னை அடையா சிக்னலில் பார்த்தேன். ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட குழந்த க்ராஸ் பண்ணி வரலான்னு பார்த்தேன். பட் ஆஃபீஸில் அர்ஜென்ட்டான மீட்டிங், ஸோ ஐ ஹேட் டு ரஷ். அது ஏன் குழந்தை கார்த்திக். நீ பொய் சொல்கிறது தெரியுது. நான் ஏன் பொய் சொல்லணும் கார்த்திக்? அவ ஏன் குழந்தை. அது ஏன் என்கிட்ட சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேனே அபி, அப்போவாவது சொல்லியிருக்கலாம்ல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும்போது நான் எஸ் சொல்லியிருந்தா இந்த விஷயம்ல ஷேர் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் தான் நோ சொல்லிட்டேன்ல கார்த்திக். அப்புறம் எதுக்கு என்னோட பர்சனலான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்? ஓகே கார்த்திக்,
நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அபி மச்சி, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ குழந்தை இருக்குங்கிறா. இந்த காம்ப்ளிகேஷனே வேணாம். வெரி சிம்பிள். வீட்டுக்கு போ, உங்கள் அப்பா அம்மா நிறைய பொண்ணை பார்த்து வச்சுருப்பாங்க. பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா இரு, உங்கள் அப்பா அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே யாரோ யாரையோ ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க. அவன் யாருன்னே உனக்கு தெரியாது. யூ டோன்ட் ஈவன் நோ ஹிம் தட் வெல். ஓகே, ஏதோ ஒரு வாட்டி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணா. ஐ கான்ட் பிலீவ் யூ காட் இன் டு ஹிஸ் கார். அதுலேயே நீ பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? பாதியிலே கழட்டி விட்டுட்டு வந்ததான். அதுவும் நான் சொன்னனால தான். ஆல் men are the same. They just need one thing. Listen, நமக்கு இந்த கல்யாணம்லாம் எதுவும் வேணாம். It's too complicated, அபி. மச்சி, உனக்கு அபியை பிடிச்சிருக்குல்ல? ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல? ஏய், இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இல்லை மச்சி. இதெல்லாம் இன்ட்யூஷன்ஸ் தான். இன்ட்யூஷன்ஸ் தப்பாவே போகாது மச்சி. மச்சி, காதலுங்கிறது ரீசன்ஸ் வேணாம் மச்சி. அப்படி ரீசன்ஸ் இருந்தால் அது காதலே இல்லை. காதலா? டேய் மச்சி, டூ வாட் யூர் ஹார்ட் சேஸ். அவன் சொல்றதெல்லாம் கேட்காது. டேய் லூசு, கன்ஃபியூஸ் பண்ற மாமா. அவனை தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம். என்னதான் நீ அந்த குழந்தைய உன் குழந்தை நினச்சி வளர்த்தாலும் கட்சியில் அந்த குழந்தைக்கு நீ அப்பாலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தை அவங்க அப்பா தேடி தான் போவோம். நான் சொன்னதை செய். தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வேணாம் லூசு. ஒரு வாட்டி பட்டது பத்தாதா? யூ வாண்ட் மோர்? இது உன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இது உன் குழந்தை வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கே உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா, ஏதாவது சண்டைனா, அப்போ அவன் உன் குழந்தைய இன்னொருத்தன் குழந்தையா தான் பார்ப்பான். அவன் கோவம் எல்லாம் உன் குழந்தை மேலே தான் திரும்பும். இது ஒன்றும் சினிமா கிடையாது. இட் டசன்ட் ஒர்க் இன் ரியல் லைஃப். ப்ளீஸ் கெட் ஓவர் இட் அபி. தியா, அம்மாவுக்கு தரீங்களா? தரமாட்டிங்களா? அப்போ சரி, ஓகே. தியாவை வச்சு விளையாடுங்க. அம்பி, ஹாய். ஏதோ பேசணும்னு சொன்னல. இது தியா, என் குழந்தை. எனக்கும் இன்னொருத்தருக்கும் பிறந்தது. இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைய உன் குழந்தைய நீ பார்த்துக்க முடியுமா கார்த்திக்? உன்னை வீடு உங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்களா? நாளைக்கே எனக்கும் உனக்கு ஒரு சண்டைனா உன் கோபத்தை நீ என் குழந்தை மேலே தான் காட்டுவேன். அப்போ அது இன்னொருத்தர் குழந்தைய தான் தெரியும். தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் கார்த்திக். இது ஒர்க் அவுட் ஆகாது, விட்டுலாம். ஹே அபி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கல? என்ன மேடம், தனிமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி தனியாகவே சுற்றிட்டு இருக்க போற? ஹலோ, நான் கார்த்தியோட அம்மா பேசுகிறேம்மா. சொல்லுங்கம்மா. தம்பி, ஒன்றும் இல்லை. கார்த்தி ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தான். உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா? ஒருத்தன் என்னடானா, நீ எங்கே போனாலும் விடாமல் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். பார்க்க வேற கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். நீ அவனை ஏதாவது கன்சிடர் பண்ணியா?
இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமாப்பா? எனக்கு என்னவோ நீ உன்னையே ஏமாத்திக்கிற மாதிரி தான் தெரியுது. பாஸ்ட்ல ஏதோ தப்பா நடந்ததுக்கு யூ கேன் டவுட் எவ்ரிபடி. என்னப்பா, அவன் தான் ஏதோ பைத்திய மாதிரி பேசுறான்னா நீங்கெல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்றது இல்லையா? You know what? Life actually becomes beautiful when you share it with somebody. Sometimes you need to make bold decisions in life. சரி, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? இன்னொரு விஷயம், டைம் நம்ம வாழ்க்கையில் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. எனிவேஸ், I just feel like you should follow your heart and go with the flow. சரிப்பா, நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். Hello ma'am, welcome. How can I help you? நான் கார்த்திக்கோட அம்மா. வாங்க ஆண்டி, இல்ல உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல. கார்த்திக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஓ, நல்ல வரனெல்லாம் கூட வருதுமா. நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க ஆண்டி. இனிமே நீ கார்த்திகை மீட் பண்ண கூடாது. கார்த்திகை பார்க்க போனியே, என்னாச்சு? கார்த்திகை பார்க்க போனியே, என்னாச்சுன்னு கேட்டேன். அவங்க அப்பா அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். பொடி லூசு, உனக்கு டைவர்ஸ் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் உனக்கு கல்யாணம் பண்ணுறான். உன் சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன்னா? எல்லா அப்பா அம்மாக்கும் அவங்க பசங்களை பற்றி கனவு இருக்கும். அதை நம்ம கலைக்கக்கூடாது. நான் அதை பண்ண மாட்டேன். சரி, அவங்க அப்பா அம்மா, உன் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் விடு. உனக்கு கார்த்திகா பிடிச்சிருக்கா இல்லையா? ப்ளீஸ் அனு. என் நெஞ்சில் போர்க்காலம் நீ தேவையே. உன் சொல்லில் உள்ளெங்கும் என் சாலையே. நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்போ வரலான்றதை 2 நாள் சொல்லிடுறோம். மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாமே. ஓகே. சொல்லுங்கம்மா. கார்த்தி, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பொண்ணு பார்க்க உங்க அப்பா அரேஞ்ச் பண்ணிருக்காருப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் வந்துட்டு போயேன். நான் யாரை கேட்டுமா அதெல்லாம் முடிவு பண்ணுறீங்க? நான் எவ்வளோ சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாமே உங்களோட இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது. டே கார்த்தி, இது உங்க அப்பா ஃப்ரெண்டு மூலமா வந்த சம்பந்தம்டா. நீ சும்மா வந்துட்டு போனா மட்டும் போதும். அவர் பார்க்குற பொண்ணு அவரே கட்டிக்க சொல்லுங்க. என்னாலாம் பண்ண முடியும். டேய், எதுவும் அப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்காக வந்துட்டு போப்பா. உங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம்னா நான் அங்கே வந்து பேசிக்கிறேன். டேய், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதடா. நீ வந்து சும்மா பார்த்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நீ போயிடு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா எனக்கு. வந்து தொலைகிறேன். வா. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. நீங்கள் சொன்னதும் போதும், அதை நான் கேட்டதும் போதும். ஐம் ரியலி சாரிங்க.
பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் எனக்கே தெரியாமல் திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. அபியை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன், அவளை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ பொண்ணை பார்த்தாலும் சரி, இதுதான் என் முடிவு. இது என்றைக்குமே மாறாது. நான் சொல்ல வரது காது கொடுத்து கேட்குறான பாரு, ஒன்று மாதிரியே இருக்கான் பையன். இவங்க என் அக்கா கயல், அம்மா அப்பா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு உயிர் உனக்குள்ள ஒரு கருவாகி, அது ஒரு குழந்தையாகி, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தைய இந்த உலகத்துல பிறக்க வச்சு அதுக்கு நல்லது சொல்லி கொடுத்து இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதனா உருவாக்குறது ஒரு தாயோட வேலை. அதை நீ நல்லதா செஞ்சிருக்க. ஆனா அந்த குழந்தை ஒரு தனி மனிதனாயி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் யார் மேல அன்பு செலுத்தலாம் செலுத்தக்கூடாதுங்கிறது அந்த தனி மனிதனோட உரிமை. அந்த தனி மனித உரிமைய நாம தான் அவங்களுக்கு தரணும். அந்த உரிமைக்கு நாமளே தடை போடக்கூடாது. ஒரு குழந்தை இருந்தா என்ன, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு அந்த பொண்ணு மூலமா வரணும்னு இருந்திருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு யாரையும் காதலிக்க கூடாதா என்ன? இல்ல அந்த பொண்ணை தான் யாரும் காதலிக்க கூடாதா? அதுதான் உன் பையனுக்கு நடந்திருக்கு. நமக்கு நம்ம பையன் சந்தோஷம்தான் முக்கியம். அதை தவிர இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்லை. இங்க முக்கால்வாசி பேருக்கு அவங்க 4 தலைமுறைக்கு மேல எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி யாரு யார கல்யாணம் பண்ணாங்க, யாரு யாருக்கு பிறந்தாங்க, நம்ம சொந்தங்கள் எங்கெங்க இருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஒரு வகையில பார்த்தா இந்த மனித இனம் எல்லாமே ஒரே குடும்பம்தான். எல்லாரும் எல்லாருக்கும் சொந்தம்தான்.